பொதிகை செய்திகளுக்காக சாந்தி. தலைப்புச் செய்திகள். பிஜேபி 2 நாள் தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் உரையாற்றுகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேருக்கு பிஜேபியில் கட்சிப் பதவி. சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து அலோக் வர்மா நீக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவு. வர்மாவை நீக்க மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு. இந்தியாவின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக உள்ளன. ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் பேட்டி. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 100 நாள் வேலை 150 நாட்களாக நீட்டிப்பு. மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் அதிபர் திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அமெரிக்க துணை அதிபர். ஆசிய கோப்பை கால்பந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் இந்தியா தோல்வி. விரிவான செய்திகள். பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. 2 நாள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 12,000 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இந்த கூட்டத்தை இன்று பிஜேபி தலைவர் அமித்ஷா தொடங்கி வைத்து பேசுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதிநிதிகளுடன் நடைபெறும் விவாதத்தில் கலந்து கொள்வதோடு நாளை நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் கடைசி பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுப் பிரிவினரில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பிரச்சாரங்களை வகுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டத்தை முன்னிட்டு ராம்லீலா மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேருக்கு பிஜேபி கட்சிப் பதவிகளை வழங்கியுள்ளது. மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் ரமன் சிங் ஆகியோர் பிஜேபி துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை பிஜேபி பொதுச் செயலாளர் அருண் சிங் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற 5 மாநில சட்டமன்ற தேர்தலின் போது இந்த 3 மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்ததை அடுத்து அந்த தலைவர்களின் திறமையை கட்சிப் பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள கட்சித் தலைமை முடிவெடுத்து இந்த பதவிகளை வழங்கியுள்ளது. சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, உச்சநீதிமன்ற நீதிபதி AK சிக்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அலோக் வர்மாவை நீக்க மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்தார். எனினும் பிரதமர் மோடியும் நீதிபதி சிக்ரியும் அலோக் வர்மாவை நீக்க ஆதரவு தெரிவித்தனர். இதனை அடுத்து பெரும்பான்மை முடிவு என்ற அடிப்படையில் சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து அலோக் வர்மா நீக்கப்பட்டார். வருகிற 31ஆம் தேதி அன்று பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ள நிலையில் சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து அலோக் வர்மா விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர் தீயணைப்புத்துறை, குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் தலைமையிலான உயர்நிலை குழுவின் பரிந்துரையை ஏற்று ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இந்த நியமனத்தை மேற்கொண்டுள்ளது. சிபிஐக்கு புதிய இயக்குநர் நியமிக்கப்படும் வரை இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் செயல்படுவார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக கடந்த மாதம் அலோக் வர்மாவுக்கு இணையாக சிறப்பு இயக்குநர் என்ற பதவியில் ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்களை அடுத்து அலோக் வர்மாவை கட்டாய விடுமுறையில் செல்லுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அலோக் வர்மா தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரை மீண்டும் சிபிஐ இயக்குநராக பணியாற்ற 2 நாட்களுக்கு முன்னர் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அவர் அதிரடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாஜ்பேயி வழியில் கூட்டணி அமைக்க பிஜேபி தயாராக இருப்பதாகவும் இதற்காக பழைய நண்பர்களை வரவேற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நேற்று பிரதமர் காணொலி காட்சி மூலம் அரக்கோணம், கடலூர், தர்மபுரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்ட பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார்.
என்னுடைய வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணி அரசை வாஜ்பேயி வெற்றிகரமாக நடத்தியதாக கூறினார். தமிழகத்தில் பழைய கூட்டணி கட்சிகளுக்கு எப்போதும் கதவு திறந்திருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மக்களுடன் வலுவான கூட்டணியை பிஜேபி அமைக்கும் என்பதால் வெற்றி உறுதி என்றும் பிரதமர் கூறினார். ஈரோடு தொகுதி கட்சி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் இடைத்தரகர்களின்றி ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இதனால் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். Mismanagement of the economy and their corruption, but they did deep damage to our armed forces too. However, as I keep saying, it is not just the party, but it is the Congress culture that is most dangerous. Not many know how much damage Congress culture did to our defense sector. For decades, they had made the defense sector. கிருஷ்ணகிரி தொகுதி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவை குறித்து மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தருமபுரி தொகுதி பிஜேபி நிர்வாகிகளுடன் பேசிய அவர் மத்திய அரசின் காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயனளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேலூர் தொகுதி நிர்வாகிகள் மத்தியில் காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். வேலூரில் பிரதமர் காணொலி மூலம் உரையாற்றிய நிகழ்ச்சியின் போது பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பிஜேபி குறித்து எதிர்க்கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். தில்லியில் 1984ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வன்முறையில் ஏராளமான சீக்கியர்கள் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தில்லி மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சஜ்ஜன்குமார் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இம்மாதம் 14ஆம் தேதி மேல்முறையீடு செய்யவுள்ளார். கடந்த மாதம் 31ஆம் தேதி தில்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் சஜ்ஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஏற்கனவே விசாரணை குழுவிடம் சஜ்ஜன்குமார் அளித்துள்ள வாக்குமூலத்தில் வன்முறையில் தமக்கு உள்ள தொடர்பை ஒப்புக்கொண்டுள்ளார். எனவே அவரது மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்குமா நிராகரிக்குமா என்பது இம்மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் தெரியவரும். வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தில்லியில் இன்றும் நாளையும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி, வலைதளம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனங்களின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க செய்யப்படும் ஏற்பாடுகள், வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் செலவீனங்களை குறைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இதைத் தவிர சமீபத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் கிடைத்த அனுபவங்களையும் அம்மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். வாக்காளர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க 1950 என்ற எண் கொண்ட கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தும் திட்டத்தை நேற்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். தூய்மையான காற்று திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் தலைநகரில் சுற்றுச்சூழல் மாசை 2024ஆம் ஆண்டுக்குள் கணிசமாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூடுதல் அல்லது அந்த ஆலைகளிலிருந்து வெளியேறும் புகையை கண்காணித்தல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தில் அடங்கும். இதற்காக 5 ஆண்டு கால நடவடிக்கை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை இணைத்து ஒருங்கிணைப்பு குழுவும் ஏற்படுத்தப்படும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை செயலர் சி.கே. மிஸ்ரா கூறினார். இந்த திட்டத்தின் முன்னேற்றங்கள் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு அதில் கிடைக்கும் அனுபவங்கள் அடிப்படையில் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
சீனா, பாகிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார். தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டும் பணியில் மட்டுமே ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் அங்கு நிலவி வரும் சூழலை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மேற்கு மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அப்பகுதிகளில் ராணுவம் சிறப்பான வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தாலிபான் அமைப்புகளுடன் பேச்சு நடத்த அமெரிக்கா, ரஷ்யாவோடு இந்தியா உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ராணுவ தளபதி கூறினார். கடந்த ஆண்டு ஓரினச் சேர்க்கைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த போதும் அதனை ராணுவத்தில் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம் என்றும், சட்டத்திற்கு உட்பட்டது ராணுவம் என்றாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை ராணுவத்தில் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். பொதுப் பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மத்திய அரசின் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஒன்று தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்திருத்த மசோதாவானது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்திற்கும் இது எதிரானது என்றும், எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முத்தலாக் தடை அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டமான முத்தலாக் சட்டம் திருத்தப்பட்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எனினும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த பின்னணியில் முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றப்படாமல் தற்போதைய கூட்டத்தொடரும் கடந்த புதனன்று முடிவடைந்தது. எனவே கடந்த செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட முத்தலாக் அவசர சட்டம் 6 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பதால் அதனை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க நேற்றிரவு திடீரென கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழு தனது அறிக்கையை ஆணையத்திடம் நேற்று தாக்கல் செய்தது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் வாக்காளர்களை கவருவதற்காக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் மேற்கொள்ளும் முறையற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இந்த குழு பரிந்துரைத்துள்ளது. அரசியல் கட்சிகள், இந்திய பத்திரிகை கவுன்சில், இந்திய ஒலிபரப்பாளர்கள் சங்கம், இணையதளம் மற்றும் மொபைல் சேவை வழங்குவோர், மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்கப்பட்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு பொருட்களை தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தலைமையில் நடைபெற்ற வர்த்தக வளர்ச்சிக்கான குழுவின் கூட்டத்தில் பேசிய அவர், இதற்காக ஏற்றுமதி தொழில்சார் பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பு இடைவெளியை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 19 சிறிய அளவிலான துறைமுகங்களை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் மாவட்ட தொழில் மையங்களில் தனிப்பிரிவுகளை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை RK நகர் இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறப்படும் புகாரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு வீடுகளில் இருந்து 4,71,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் வருமான வரித்துறை தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை தங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்காத நீதிபதிகள் வழக்கு விசாரணையை இம்மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 100 நாள் வேலை 150 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை தமிழக அரசு அண்மையில் பிறப்பித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 100 நாட்கள் வேலை கொடுத்து முடிக்கப்பட்டிருந்தால் அக்குடும்பத்திற்கு மேலும் 50 நாட்கள் வேலை வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் தென்னந்தோப்புகளில் சாய்ந்த தென்னை மரங்கள் அகற்றப்பட்ட நிலையில் மீதமிருக்கும் வேர்பகுதி, நுனிப்பகுதி கிளைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை
திட்ட இயக்குநர் மந்திராச்சலம் கூறியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் தென்னங்கன்றுகள் நடும் பணியும் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் 2000 கடைகளை அகற்றாதது குறித்து சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடற்கரையில் உள்ள கடைகளை அகற்றிவிட்டு வியாபாரிகளின் கருத்துக்களை கேட்டு புதிய விதிமுறைகளை உருவாக்கி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கடைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரை ஒழுங்குபடுத்துவதற்கான விரைவு அறிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். குப்பை கூளமாக காட்சியளிக்கும் மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு அதிக அளவில் செல்வார்கள் என்பதால் கோயம்பேட்டில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் 1350 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதற்காக ஆயுதப்படையிலிருந்து கூடுதலாக 300 காவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து நெரிசல் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க கோயம்பேட்டில் தற்காலிக கட்டுப்பாட்டு அறை இன்று முதல் செயல்பட உள்ளது. கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் 500 பேருந்துகள் மட்டும் நிறுத்துவதற்கு இடம் இருப்பதால் சிறப்பு பேருந்துகளை நிறுத்துவதற்காக புறநகர் பகுதியில் 7 தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாம் மூலம் 70 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. விடுபடும் குழந்தைகளுக்கு வீடு வீடாக சென்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி ஒரு செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், வணிக வளாகங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக சுகாதாரத்துறையின் தொடர் நடவடிக்கையால் கடந்த 15 ஆண்டுகளாக போலியோ பாதிப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போகி பண்டிகையின் போது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள், டயர், டியூப் உள்ளிட்ட ரப்பர் பொருட்கள், காகித பொருட்கள், ரசாயனம் கலந்த பொருட்கள் ஆகியவற்றை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுபோன்ற பொருட்களை எரிப்பதால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் போகி பண்டிகையின் போது 15 மண்டலங்களிலும் கண்காணிக்க 30 குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 3 நாட்கள் பொங்கல் கலைவிழா நேற்று தொடங்கியது. தஞ்சையில் உள்ள தென்னக பண்பாட்டு மையத்துடன் இணைந்து 3 நாட்களுக்கு இந்த விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதல் நாளான நேற்று சென்னை சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான ரயில் பயணிகளும் பொதுமக்களும் கண்டு களித்தனர். இன்று சென்னை எழும்பூரில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திலும், நாளை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் இதுபோன்ற பொங்கல் விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொங்கலை முன்னிட்டு மெட்ரோ ரயில்களில் கிராமிய கலை வண்ணத்துடன் சிறப்பு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. வண்ணமிகு கோலங்களும் இடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட மாட்டாது என்று சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகத்தின் கோவை கோட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்று உறுதியளித்தார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மெக்சிகோவுடனான எல்லையில் சுவர் எழுப்பும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி அளித்து நிதி ஒதுக்காவிட்டால் அரசாங்கத்தை முடக்க பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாது என்று அந்நாட்டின் துணை அதிபர் மைக் பென்ஸ் தெரிவித்துள்ளார். நேற்று நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிடிவாதம் காரணமாக அமெரிக்காவின் தெற்கு எல்லைப் பகுதி பாதுகாப்பில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றார். முன்னதாக நேற்று இந்த பிரச்சினை குறித்து ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சு நடத்திய போது அதிபர் ட்ரம்ப் கோபத்தில் பாதியிலேயே வெளியேறினார். அதிபரின் இந்த நடவடிக்கையை நிதானமிழந்த நடவடிக்கை என்று ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்காவில் பாதி அளவு அரசாங்கம் முடக்கம் தொடங்கிய பின்னர் இன்று முதல் சம்பள நாளாகும். சுமார் 8 லட்சம் ஊழியர்களுக்கு இன்று சம்பளம் கிடைப்பது கடினம் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் நேற்று மெக்சிகோவுக்கு உட்பட்ட எல்லையில் 2 குழுக்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர்.
அதில் 17 பேர் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபாஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக 20 பேரின் சடலங்களை அந்நாட்டின் காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். 5 பேரது சடலம் ஒரு வாகனத்தோடு எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த மோதல் நடந்த பகுதி அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள மெக் ஆலன் நகரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது என்ற முடிவை பிரிட்டன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரிட்டன் பிரதமர் தெரசா மேயிடம் பேசினார். ஐரோப்பிய யூனியனிடம் பிரிட்டன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றுக் கொள்வது என்று தெரசா மேவின் நடவடிக்கைக்கு தாம் முழுமையாக ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தெரசா மே நடவடிக்கைக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டனர். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகினால் அதற்கான மாற்றுத் திட்டத்தை முன்வைக்குமாறு அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை தோற்கடித்தது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பாதி ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி ஒரு கோல் போட்டது. கடுமையாக போராடியும் இந்திய அணியால் பதில் கோல் போட முடியவில்லை. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டது. ஏற்கனவே இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் தாய்லாந்தை 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. It's a cool, calm finish. A real calm finish. Just that touch there takes it away from big moment. Oh, this is the back ball. Taken down. Oh, big chance to seal the victory now. It's 2-0. UAE have taken it with Makout's 47th goal for his country. And UAE rocking to the top of Group A. India caught out on the break. இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஒருநாள் T20 தொடர் அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் தற்போது இறுதிக்கட்டமாக ஒருநாள் தொடரில் ஆடவுள்ள இந்தியா பின்னர் நியூசிலாந்தில் 5 ஒருநாள் 3 T20 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. பின்னர் ஆஸ்திரேலிய அணி அடுத்த மாதம் முதல் 2 மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் 2வது போட்டி நடைபெறும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை 5 ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி பங்கேற்கிறது. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை அந்தஸ்தை இந்தியாவின் மேரி கோம் பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 48 கிலோ பிரிவில் மேரி கோம் 6வது முறையாக தங்கம் வென்று சாம்பியன் பட்டத்துடன் புதிய சாதனை படைத்தார். இந்நிலையில் சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் AIBA அண்மையில் வெளியிட்ட தரவரிசையில் 1700 புள்ளிகளுடன் உலகின் முதல் நிலை வீராங்கனை அந்தஸ்தை பெற்றுள்ளார் மேரி. 36 வயதான மேரி கோம் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 48 கிலோ எடை பிரிவு இல்லாததால் 51 கிலோ பிரிவில் மோத வேண்டும். 3 குழந்தைகளுக்கு தாயான கோம் கடந்த 2018 காமன்வெல்த், போலந்தில் தங்கம், பல்கேரிய போட்டியில் வெள்ளி வென்றிருந்தார். 57 கிலோ பிரிவில் சோனியா லெதர் 2ஆம் இடத்திலும், 51 கிலோ பிரிவில் பிங்கி ஜங்ரா, 54 கிலோ பிரிவில் மனிஷா மவுன் 8ஆம் இடத்திலும், 64 கிலோ பிரிவில் சிம்ரன்ஜித் கவுர் 4ஆம் இடத்திலும், 69 கிலோ போட்டியில் லவ்லினா 5ஆம் இடத்திலும் உள்ளனர். ஒடிசா மாநிலம் கட்டக்கில் நேற்று நடைபெற்ற 80வது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சரத் கமல் பட்டம் வென்றார். மகளிர் பிரிவில் அர்ச்சனா காமத் பட்டத்தை வென்றார். சரத் கமலுக்கு இது 9வது பட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் 6 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் மிக அதிகமான குளிர் பதிவாகியுள்ளது. பகல் நேரத்திலும் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது.
சென்னையில் 55% மேல் மழை குறைந்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குளிரும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. சென்னை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் உள்ளிட்ட வடக்கு, வடகிழக்கு மாவட்டங்களிலும், நீலகிரி மற்றும் சுற்றியுள்ள மலை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுகிறது. வால்பாறையில் மிக அதிகமான குளிர் நிலவுவதால் தரையில் உறைபனி ஏற்படுகிறது. அங்கு சராசரியாக 5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான வெப்பநிலையே பதிவாகியுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் 18.2 டிகிரி செல்சியஸ் என்ற குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவானது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து குளிர் நிலவும் என்றும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரியில் மழை எதுவும் இருக்காது எனவும் 13ஆம் தேதி தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம். இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஹெர்குலஸ் விமானத்தை கடற்கரையில் தரையிறக்கி விமானிகள் சாதனை படைத்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனை நேரில் பார்த்த பலர் தங்களது அனுபவங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். உகாண்டாவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மூங்கில்களை கொண்டு சைக்கிள் தயாரிக்கப்பட்டுள்ளது. சைக்கிளின் பிரதான பாகங்கள் மூங்கிலை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சைக்கிளை பலர் ஆரோக்கியத்துடன் கண்டு களித்து வருகின்றனர். கசோமா பைக் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சைக்கிளின் விலை $350 முதல் $450 என்று அதனை தயாரித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி இன்றைய பத்திரிகை செய்திகள். அயோத்தி வழக்கை விசாரித்து வரும் அரசியல் சாசன அமர்விலிருந்து நீதிபதி யூ லலித் விலகல். புதிய அமர்வில் 29ஆம் தேதி விசாரணை. தினத்தந்தி. திமுக ஆட்சிக்கு ஆரம்ப புள்ளியே ஊராட்சி சபை கூட்டம். மு.க. ஸ்டாலின் பேச்சு. தினமணி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு பட்டியல் வெளியீடு. தினமலர். பிப்ரவரி முதல் அமலுக்கு வருகிறது விமான பயணிகளுக்கு 50 லட்சம் இன்சூரன்ஸ் இலவசம். தினகரன். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கான விழா குழுவை உயர்நீதிமன்றமே அமைக்கும். நீதிபதிகள் உத்தரவு. தீக்கதிர். பெண்களை இழிவாக பேசிய விவகாரத்தில் பாண்டியா ராகுலுக்கு தடை விதிக்க பரிந்துரை. ஆஸ்திரேலிய தொடரில் பங்கேற்பதில் சிக்கல். தி ஹிந்து தமிழ். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபி 2 நாள் தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் உரையாற்றுகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் 3 பேருக்கு பிஜேபியில் கட்சி பதவி. சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து அலோக் வர்மா நீக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவு. வர்மாவை நீக்க மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு.
இந்தியாவின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பாக உள்ளன. ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் பேட்டி. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 100 நாள் வேலை 150 நாட்களாக நீட்டிப்பு. மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் அதிபர் திட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அமெரிக்க துணை அதிபர். ஆசிய கோப்பை கால்பந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் இந்தியா தோல்வி.